நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி மகா சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அதை ரொம்ப துல்லியமாக கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே நாளில் மேசராசியில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைகிறாரு. அதாவது சனி பகவான் தன்னோட இன்னொரு சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிற அதே நாளில் குரு பகவான் செவ்வாயோட வீட்டில் மேசராசியில் பலம் அடைய போகிறாரு. அப்போ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத பல ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சேர்ந்துக்கிட்டு கொடுப்பாரு. சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அப்படிங்கிறத குரு பகவான் ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நற்பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட குரு பகவான் மார்கழி 4ஆம் தேதி மேசராசியில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைய போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையா சிம்மராசியவும் 7ஆம் பார்வையா சுக்கிரனோட வீடான துளாராசியவும் 9ஆம் பார்வையா தன்னோட சொந்த வீடான தனுசு ராசியவும் பார்க்க போறாரு. இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி, இந்த குரு பகவானோட பார்வைக்கு உண்டான பலம், இது எல்லாம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து காப்பாற்றி அருள போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். குரு பகவான் யார் அப்படின்னா உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி, தனஸ்தானத்துக்கு அதிபதி. அப்பா 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 ஒரு பக்கம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி, இன்னொரு பக்கம் தனஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ காசு பணம் கொடுக்கக்கூடிய 2 இடத்துக்கும் அதிபதியாக குரு தான் இருக்கார். ஆனால் அவர் வக்கரம் அடைஞ்சு போயிருந்தார். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு விரய சனி முடிஞ்சு ஜென்ம சனி வந்திருக்கு. அதாவது 7.5 சனியில் 2.5 வருஷம் விரய சனி அப்படிங்கிறத அனுபவித்து முடிச்சுட்டிங்க. நிறைய காசு பணம் விரையாக இருக்கும். அதேமாரி சில பேருக்கு சுப விரய செலவுகளாக இருக்கும். 2வது சுற்று நடந்தவங்கலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சுருக்கலாம், சொந்த வீடு கட்டியிருக்கலாம். இந்த மாதிரி சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது ஓடி இருக்கும். பேரம் பேத்தி எல்லாத்தையும் பார்த்து எல்லா செலவையும் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓய்வில் இருப்பீங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். மறுபக்கம் சுற்று வந்தவங்களாம் ஐயோ அம்மானு அலறாத குறையா எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஜென்ம சனி வந்திருக்கு. இப்போ இந்த ஜென்ம சனி வந்து அதே நாளில் தான் குரு பகவான் வந்து பலம் அடைஞ்சிருக்காரு. லாபஸ்தானத்துக்கு அதிபதியான குரு, தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு, இவர் பலம் அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது நமக்கு காசு பணம் வரத்துங்கிறது வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் எந்த குறையும் கிடையாது. அதுமாரி குடும்ப உறவுகள் நமக்கு பயங்கர ஆதரவாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் புள்ள பொண்டாட்டி எல்லாம் நமக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க, அவங்களுக்காக தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் உழைக்கிறது எல்லாம் அவங்களுக்காக தான் அப்படிங்கிறத ரொம்ப புரிஞ்சு நடந்துப்பாங்க. உங்களோட பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது. சரி போ அப்படின்னு நம்ம தப்பாகவே சொன்னாலும் சரி ஏதோ சூழல் சரியில்லை போ விட்டு கொடுத்து போ நம்ம பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி உறவுகள் எல்லாம் உங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆனால் ஜென்மசனி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ ஜென்மசனி என்ன பண்ணோம், நம்மளை சுற்றி அத்தனை பேர் பாசம் காட்ட இருப்பாங்க. ஆனால் நம்மளால் திருப்பி காட்ட முடியாது. உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். திடீர்னு கை கால் வலிக்கும், நல்லா இருப்போம், ஜுரம் வரும், படுத்துருவோம். திடீர்னு தொண்டையெல்லாம் எரியும், சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது, அல்சர் வந்துடும். ஒரு கல்யாண காட்சிக்கு போனோன்னு வச்சிங்களேன், நமக்கு பரிமாறுறதுக்காகவே சொந்த பந்தம் இருக்கும். ஆனால் நம்மளால் பார்த்திங்கன்னா இலை நிறையா இருக்கிற பதார்த்தத்தை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இதை தின்னா செரிக்காது, இதை தின்னா வாயு பிடிச்சிக்கும், இதை தின்னா சர்க்கரை, இப்படி எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இதை தின்னா அது வரும், அதை தின்னா இது வரும்னு சொல்லிட்டு சாப்பிடாமையே கொஞ்சோண்டு ரசத்தை ஊற்றி தின்னுட்டு எழுந்திரிச்சு வந்துடுவோம். அப்போ நம்ம சொந்த பந்தத்தில் என்ன பண்ணுவாங்க, பாவம் ஏதோ கோச்சிட்டு போகிறாரு போல இருக்குன்னு வந்து அப்போ தான் நம்மளை இழுத்து வச்சு இன்னும் நாலு கொஞ்சம் வைப்பாங்க சாப்பிடுன்னு. இப்படி தான் இருக்கும். ஜென்மசனி அப்படிங்கிறது ரொம்ப மோசமான காலகட்டம். அதாவது 7.5 வருட சனியிலேயே இந்த ஜென்மசனி காலகட்டம் தான் ரொம்ப உக்கிரமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறத தாண்டி வேறு என்ன செய்வார் சனி அப்படின்னு பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னாக்க, சனி வந்து இந்த காலகட்டத்தில் நம்மளை துரோகத்துக்கு ஆட்படுத்தி விடுவார். யாராவது நம்மளை முதுகில் குத்திட்டு போடுவானுங்க. எவ்வளோ தான் விழிப்பாக இருந்தாலும் முதுகில் குத்திடுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் நல்லா இருக்கணும்னு பார்த்து 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 யாருக்காக வேலை செய்கிறீங்களோ அவன் தான் குத்துவான். அப்போ கூடுமான வரைக்கும் அடுத்தவன் பிரச்சனையில் தலையவே விடாதீங்க. என்னதான் நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சரி, என்னதான் அன்னோன்யமாக இருந்தாலும் சரி, அடுத்தவன் பிரச்சனையில் தலையிடாதீங்க. 2 பேர் பங்காளிங்களுக்குள்ளே சொந்த பந்தத்துக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களா, விலைக்கு கூட எட்டி பார்க்கக்கூடாது. நம்ம கவனமாக இருந்துக்கணும். நம்ம மேலே பழியை போட்டுருவானோ, இல்லைனா அவனை அடிக்கிற அடியில் 2 நமக்கு உளுந்து நம்ம போய் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக இந்த வரன் பார்க்குற வேலையெல்லாம் குறுக்கால செய்யாதீங்க. சொந்த பந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு மாப்பிள்ளை இருந்தால் பாருப்பாம்பாங்க. நம்மள்கிட்ட வந்து வேண்டாம். சொந்த பந்தத்தில் ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருந்தால் பாருப்பாம்பாங்க. கிட்டே கூட போகாதீங்க.
ஏன்னா நம்ம வந்து நல்லது பார்த்து தான் ஏதாவது செஞ்சு வைப்போம். ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை இருக்குது, ஒரு நல்ல இடத்துல பொண்ணு இருக்குது அப்படின்னு பார்த்து செஞ்சு வைப்போம். ஆனால் என்ன ஆகிப்போம், பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா எல்லாம் இவனால் தான் வந்துச்சு, இவனால் என் குடும்பமே நாசமாக போச்சு அப்படின்னு மண்ணவாரி உங்கள் மேலேயே போடுவாங்க. அதனால் குடும்பமான வரைக்கும் அடுத்தவன் பிரச்சனையில் தலையவே விடாதீங்க, சொந்த பந்த பிரச்சனையில் இறங்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகளை நம்பியோ அரசியல்வாதிகளை நம்பியோ பெரிய காசு பணத்தை செலவு பண்ணானா, ஒரு கட்சியில் இருக்கேன், நான் ஒரு பொறுப்புக்கு வரேன், 10 ரூபா செலவு பண்ணுவோம், இல்லை இவருக்கு ஏதாவது உதவி செய்யும் அப்படின்னு இறங்காதீங்க. இது நமக்கு தேவையில்லாத வேலை. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்து நாம் ஒளிஞ்சிருந்துக்கிட்டு வேலை பார்க்கணும். பின்னாடி இருந்துக்கிட்டு வேறு யாரையாவது நவுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா கூட கடைசி வரிசையிலையும் போகக்கூடாது, வரிசையிலையும் போகக்கூடாது, நடுப்புற போய் நின்றுட்டு யாருக்கும் தெரியாமல் ஒடியாந்துடணும். அந்த மாதிரி தான் காலத்தை ஓட்டிக்கணும். இல்லாட்டி வந்துட்டேங்கிற முறைக்கு போய் தலையை காமிச்சிட்டு சத்தமாக கிளம்பி யாருக்கும் தெரியாமல் ஓடி போகணும். தேவையில்லாத வம்பு வழக்கு வரும். அப்போ சமூக வலைதளங்களில் பேசுகிறது, பொது வெளியில் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். தேவையற்ற கருத்துக்களை பகிரக்கூடாது. இன்னொரு காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இல்லைங்களா? எத்தனாவது வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருன்னா 3வது வீட்டில். 3வது வீடுங்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத வீடு. அங்கே குரு இருந்துட்டு நமக்கு ஒன்றும் வாரிலாம் கொடுத்துட மாட்டார். ஆனால் அவர் தனலாபாதிபதி அப்படிங்கிறதால அவர் பலம் அடைஞ்சிருக்கப்போ கொஞ்சம் காசு பணம் வரும். காசு பணத்துக்கு எந்த ரூபத்துலையும் குறைச்சிருக்காது. எவன் காசாவது 10 ரூபா நம்ம பையில் இருக்கும், எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அல்ல அர்ஜென்ட்டுக்கு அப்படிங்கிற மாரி அந்த ஒரு உரிமை நம்மக்கிட்ட இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. மறுபக்கம் பார்த்திங்கன்னா குரு பகவானோட பார்வை, இந்த பார்வைக்கு அப்படின்னு தனியாக பலன் இருக்குது. குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 7வது வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி சூரிய பகவானோட வீடு, உங்களோட ராசிக்கு 9வது வீடாக இருக்கக்கூடிய துலாம் சுக்கிர பகவானோட வீடு, உங்களோட ராசிக்கு 11வது வீடாக இருக்கக்கூடிய தனுசு குரு பகவானோட சொந்த வீடு. தன்னைத்தானே குரு பார்த்துக்கிறாரு. இந்த பார்வைக்கு அப்படின்னு பலன் இருக்குது. இப்போ 7ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கூட்டு தொழில் செஞ்சவங்க நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கூட்டு தொழில் ஓரளவுக்கு சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுமாரி மனைவி வழியில் வருமானம் கிடைக்கும். மனைவி கொஞ்சம் திறமையாக இருந்து குடும்பத்தை பார்த்துருவாங்க. நம்ம 10 ரூபா சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தா அது உள்ள சிக்கனமாக ஓட்டி விடுவாங்க. நம்ம 10 ரூபா கொண்டு வந்து கொடுக்கலனாலும் அவங்க ஏதோ வேலை வெட்டியை பார்த்தாவது குடும்பத்தை அப்படியே இழுத்து பிடிச்சி ஓட்டி விடுவாங்க. அதுமாரி நண்பர்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. ஆனால் குடும்பம் வரைக்கும் நம்ம சேர்வார தோஷத்தை இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிறது தான் நல்லது. தேவையற்ற நட்பு சகவாசங்கள் வச்சுக்க வேண்டாம், லிமிட்டாக வச்சுக்கணும். 4 பேர் நட்பு இருக்கா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுறது நல்லது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா 9வது வீட்டில் குரு பார்வை விழுது. அப்பா வழி சொத்து கிடைக்கும். பூர்வீகத்தில் போய் குடியிருக்கலாம். எங்கேயோ வெளியில் இருந்தேன், பூர்வீகத்தில் குடியிருக்க முடியாதுல அப்படின்னு இருந்தவங்க ஏதோ பூர்வீக சொத்தை விற்று வாழலாம், இல்லை பூர்வீக சொத்தில் போய் குடியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். இதை பயன்படுத்திக்கிட்டு ஓரளவுக்கு ஏதோ வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தோம், ஏதோ பூர்வீக சொத்தை விற்று ஒரு வீட்டை கட்டணும், ஒரு பிளாட்டை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டி விடலாம். அதுமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு. குரு பகவானோட பார்வை 9ல் இருந்தாலும் கூட பிரச்சனை அப்படிங்கிறது வரும். பெரும்பாலும் 2ஆம் சுற்று இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இப்போயே தந்தை இருக்கிறதுக்கான சாத்தியங்கிறது குறைவு. இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க, அதான் நல்லது. அதோட லாபஸ்தானத்துலேயும் குரு பார்வை விழுது. குரு சொந்த வீட்டையே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஏதோ காசு போனோங்கிறது வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு இடத்துல வேலை செஞ்சோம்னா 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும். என்ன ஆனால் போட்டு வேலை மேலே வேலை வாங்குவாங்க, எல்லாத்தையும் செஞ்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். மாரி தொழில் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா ஏதோ 10 ரூபா கை நீட்டி கடன் வாங்குற அளவுக்கு இல்லாமல் வருது சாப்பிட்றேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ரீதியில் போயெல்லாம் பெருசாக பாதிப்பு வராது. கொஞ்சம் ஊர் வம்புக்கு போகிறதாவும் பார்த்துக்குங்க. தேடியும் வம்பு வரும், ஒதுங்கி போகிறது நல்லது. மற்றபடி இந்த குரு வக்கர காலம் அப்படிங்கிறது ஒரு சராசரியான காலம்தான். ஜென்ம சனி இருக்குது அப்படிங்கிறதால சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் எழுதி ஏற்றுங்க. விநாயகப் பெருமான் வழிபாடு, அனுமன் வழிபாடு செய்யுங்க. மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே ஓரளவுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.